ஹலோ டுவெல் ஸ்டூடெண்ட், இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025 இன்ஜினியரிங் தான் ஜாயின் பண்ணுற நினைக்கிற ஸ்டூடெண்ட் டிஎன்ஏ கவுன்சிலிங்கோடைய ஃபுல் ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம். இது 2024 கவுன்சிலிங் எப்படி நடந்துச்சுன்றத ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்தோன்னா அனலைஸ் பண்ணி அப்படி வீடியோ போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் தான் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. 2024 வழிமுறை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அஃபிஷியலாக ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிடுவாங்க. நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டு நமக்கு ஒரு மாத கால அவகாசம் கொடுப்பாங்க நம்மளை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆன்லைனில். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் என்னென்னா நம்மளுடைய 10th 11th 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் நம்மளோட டிசி, அப்புறம் நீங்கள் முதல் பட்டதாரினா எஃப்ஜி, அப்புறம் உங்களுக்கு இன்கம், கம்யூனிட்டி, இதெல்லாம் பார்த்தோன்னா மேண்டிட்டரி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுடைய ஹெச்எம் கிட்ட ஒரு டிஃபால்ட் ஃபார்ம் இருக்கும். அதில் பார்த்தோன்னா நீங்கள் சைன் வாங்கி வந்து கொடுத்தீங்கன்னா 6 முதல் 12 நம்ம படிச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு டிஃபால்ட் ஃபார்ம், அதை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதர் கண்ட்ரிலேருந்துனா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தோன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேண்டமாக உங்களுக்கு பார்த்தோன்னா எவ்வளோ பேர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு பார்த்தோன்னா ரேண்டமாக எல்லாருக்கும் ஒரு நம்பரை வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்கள் நேம் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் கட் ஆஃப் பார்த்தோன்னா அதிகமாக இருக்காங்களோ அவங்களையும் டாப் அதேமாதிரி பார்த்தோன்னா யார் கட் ஆஃப் கம்மியாக இருக்காங்களோ அது போல் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அது பார்த்தோன்னா உங்களுக்கு வெளியிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா கவுன்சிலிங்கோடைய 7.5 ரிசர்வேஷன் ஃபஸ்ட்டு வரும். அதுலேயே 3 கேட்டகரியாக வரும். டிஃப்ரெண்ட் ஏபிள் கேட்டகரி, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் கேட்டகரி அதுலேயே போல் வரும். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்புறம் வரும். அப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அகாடமிக், அப்புறம் பார்த்தோன்னா கவர்மெண்ட்டு ஸ்கூலில் படிச்சுன்னா 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரி, அப்புறம் ஒகேஷன் இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் எஸ்சிஏ அப் டு எஸ்சி கவுன்சிலிங் நடக்கும். அப்புறம் பார்த்தோன்னா உங்களுடைய கவுன்சிலிங் எந்த காலேஜ் எடுக்குதுன்னு அதை கொடுத்துருவாங்க. இதில் என்ன பண்ணால் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்லிடுறேன், அது ஒரு வீடியோவும் போடுறேன். சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரவுண்ட் 1ல் இருக்கிற காலேஜ் எல்லாத்தையும் வைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் காலேஜ் எல்லாத்தையும் வைங்க. பாட்டம் லெவலில் உங்களுக்கு ஒரு மாடரேட்டரான காலேஜெலாம் தெரியும், அந்த காலேஜை வைங்க. எப்பவுமே நீங்கள் டாப் காலேஜில் வச்சிங்கன்னா அதுவே தான் ரேண்டமாக செலக்ட் பண்ணிட்டு வரும். உங்களுக்கு டாப் காலேஜ் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 50லேருந்து 100 காலேஜ் வைங்க. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 50லேருந்து 100 டிபார்ட்மெண்ட் வைங்க. அப்போ தான் பார்த்தோன்னா எதுனா ஒன்று நமக்கு கிளிக் ஆகும். ஸோ அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் அதை கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ இது எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, இது போன வருஷம் கவுன்சிலிங் நடந்த ப்ரொசீஜர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது எப்படிலாம் நடக்கும்ன்றதை நான் டீட்டெயிலாக இதுக்கப்புறம் ரெகுலராக போட்டே வரேன். வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணால் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக பண்ணுங்கள், நீங்களே பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களோட மெயில் ஐடி, அதை தெளிவாக யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் தனியாக வச்சுங்க. போன வருஷம் நடந்த அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் பற்றி போட்டிருப்பாங்க. அப்புறம் 7.5 ரிசர்வேஷன் பற்றி உங்களுக்கு எவ்வளோ நடந்திருக்கு, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 எவ்வளோ பேர் கலந்துக்கினாங்க, அப்புறம் ஒகேஷனில் ஜென்ரல் கவுன்சிலிங் எவ்வளோ பேர் கலந்துக்கினாங்க, அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்திருக்கும். கடைசியாக பார்த்தோன்னா 7.5 ரிசர்வேஷன் ஒகேஷன் குரூப்புக்கும் பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தோன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங்கோடைய ப்ரொசீஜர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.